இந்திய பயணிகள் நீண்ட தூரம் பயணத்திற்காக ரயில்லையும் பயணம் செய்யறாங்க. நாட்டினுடைய பல ரயில் நிலையங்கள்ல பகல் நேரங்கள்ல கூட்டமும் அலைமோதுது. நீண்ட தூர ரயில்கள்ல கூட்டம் நிரம்பியும் வழியுது. இந்திய ரயில்வே சிறப்பான பணியும் செய்து வராங்க. இப்போது புதிய ரயில்களும் நிறைய அறிமுகப்படுத்தவும் இருக்காங்க. புதிய ரயில் பாதை தொடங்கவும் இருக்காங்க. நாட்டினுடைய ரயில் விபத்துகளும் ஒரு பக்கம் அதிக அளவில் எண்ணிக்கைகளும் அதிகமாகிட்டே போகுது. கடந்த 2 ஆண்டுகள்ல நாட்டினுடைய பல ரயில் விபத்துகளும் நடந்திருக்கு. அப்படிதான் 19ஆம் தேதி மே மாதம் 2024 அன்று ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் மீது இரும்பு தூண் விழுந்திருக்கு. 3 பக்தர்களும் இதுல காயமடைந்திருக்காங்க. ரயில்வே பயணிகளுக்கு காப்பீடு வசதியும் செய்து தரப்பட இருக்கு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் காப்பீடு வெறும் 45 பைசாவில் வழங்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வே பயணிகளுக்கு ரயில்வே பயண காப்பீட்டையும் வழங்குறாங்க. அந்த பயணிகளுக்கு காப்பீட்டு பலனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டிக்கெட் முன்பதிவு செய்யும் நேரத்தில் காப்பீட்டை தேர்வு செய்பவங்க பல பயணிகளுக்கு இந்த காப்பீடு பற்றி தெரியாததுனால பலரும் தேர்வு செய்யறதில்ல. அப்படிதான் பாத்தீங்கன்னா 45 பைசாவிற்கு மட்டுமே இந்த ஒரு காப்பீடு வழங்கப்படுது. ரயில்வே பயண காப்பீடு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு மட்டுமே இது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்லைன்ல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல நேரடியா போய் வாங்கக்கூடியவங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னும், இன்சூரன்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவும் இருக்கு. ரயில்வே இன்சூரன்ஸ் பிரீமியம் வெறும் 45 பைசா மட்டுமே. சாதாரண பெட்டிகள் அல்லது பெட்டிகளுடைய பயணிகள் அப்படிதான் பார்த்தீங்கன்னா காப்பீட்டின் கீழ் வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இழப்பீட்டு தொகையானது ரயில்வே சட்டத்தின்படி 1981 பிரிவுகள் 124, 124A இன் கீழ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ரயில் விபத்துல இறந்தால் ரூபாய் 5 லட்சமும், பலத்த காயம் ஏற்பட்டால் ரூபாய் 2.5 லட்சமும், சிறிய காயம் ஏற்பட்டால் ரூபாய் 50,000 இழப்பீடாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏதேனும் காரணத்தினால் இறந்தால் ரூபாய் 1.5 லட்சமும், பலத்த காயம் ஏற்பட்டால் ரூபாய் 50,000, சிறிய காயம் ஏற்பட்டால் ரூபாய் 5,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முழு ஊனமுற்ற நபருக்கு ரூபாய் 10 லட்சம் காப்பீடும் உள்ளது. அது மட்டும் இல்லாம விபத்து காரணமாக பகுதி ஊனம் ஏற்பட்டால் தனிநபருக்கு ரூபாய் 7.5 லட்சம் காப்பீடாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்சூரன்ஸ் குறித்து உங்களுக்கு இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிறைய ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.